170 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு 150 முதல் 160 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று முதல்வர் ஸ்டாலினே சொல்லிவிட்டார் என்றும் ராஜகண்ணப்பன் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸை ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம். நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் கூட்டணி வேணாம் எங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர் அவர் யார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர். அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள். எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க. 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதி ஜெயிப்பான். உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா. வரும் சட்டமன்ற தேர்தலில் 170 தொகுதிகளில் உதயசூரியன் போட்டியிடும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியதை பார்த்தும் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் கேட்கும் நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் இந்த பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. 99 இடங்களில் மட்டுமே வென்றபோதும் கலைஞர் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார்.